ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வேறு எதுவும் இல்லைங்க, தோசை தான். எப்போவும் நம்ம நார்மலாக பண்ணுற தோசை இல்லாமல் அடை தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த தோசை. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி மட்டுமே இருந்தால் போதும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ஹெல்த்தியான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், 5020 எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி, 1/2 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் பச்சரிசி, அதே 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து அதிகமாக வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாம் இதை கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே 5 வரமிளகாய் அரிசி கூடவே போட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் அந்த அரிசி பருப்பு கூடவே தண்ணியிலேயே போட்டுட்டு ஊற வச்சுக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுக்கணும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்ச அந்த வரமிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது கூடவே 6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி மறக்காமல் போட்டுக்கோங்க. தோசை ஊற்றும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே பெருங்காய கட்டி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நான் கட்டி இருக்கிறனால போட்டிருக்கேன், இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசி பருப்புலேருந்து ஒரு கைப்பிடி போட்டு ஃபஸ்ட்டு இந்த வரமிளகாய் அரையணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் அரிசி பருப்பெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த மிக்சி ஜார்லேயே போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மிக்சி ஜாரில் போட்டதுனால 3 டைம் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் போடுறதுனால கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். 2 டைம் நல்லா போட்டு அரைச்சிட்டு 3வது டைம் அரைக்கும்போது அந்த அரிசி பருப்பு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச மாவை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாவு வந்து தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதை அரைக்கும் போது ரொம்ப வலுவலுப்பாக அரைச்சிடாதீங்க. இது கொஞ்சம் குறையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தோசை டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவில் உடனே தோசை ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் நல்லா புளிக்க வச்சு தோசை ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 மணி நேரம் புளிக்க வைக்க போகிறேன். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் நல்லா லைட்டாக புளிச்சு பொங்கி வந்திருக்கும். இப்போ இந்த மாவை கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கலந்துக்கிட்டேன். மாவு ஒரு கரெக்டான பதத்தில் இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்த தேவையில்லை. இந்த பதத்துக்கு மாவு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் தோசை ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகள் வச்சுக்கோங்க. தோசைகள் வச்சு தோசைகள் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க. இந்த மாவை நீங்கள் இப்படியே தோசை ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, முருங்கைக்கீரை, வெங்காயமெல்லாம் போட்டு தோசை ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அது எதுவுமே போடாமல் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிச்சிருக்கேன். தோசை ஊற்றிட்டு சுற்றிலையும் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்தோடனே இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. இன்னொரு சைடு வெந்தோடனே நம்ம தோசையை திருப்பி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாவில் எதுவுமே போடாமல் சுடுறதுனாலும் சுட்டு எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இல்லை இது கூடவே பார்த்திங்கன்னா அதே மாவில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, பொடியாக கட் பண்ண மல்லி இலை, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், நீங்கள் முருங்கைக்கீரை இருந்ததுனால இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம தோசைகள் ஹீட்டில் இருக்கும், அந்த தோசைகள்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாவையும் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் வெங்காயமெல்லாம் போடாமல் ஊற்றுன மாதிரி இது ரொம்ப மெலிசாக வராது. வெங்காயமெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தான் வரும் தோசை ஊற்றும்போது. தோசை ஊற்றிட்டு அதே மாதிரி சுற்றிலையும் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க.
எண்ணெய் விட்டுட்டு ஒரு சைடு நல்லா இந்த மாரி கிரிஸ்பியா வெந்த உடனே, இன்னொரு சைடு திருப்பி போட்டு, இன்னொரு சைடு வெந்த உடனே எடுத்தீங்கன்னா, சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிருங்க. எப்பவும் ஒரே மாரி தோசை செய்யாம, இந்த மாரி ஹெல்த்தியா எல்லா பருப்பும் போட்டு செஞ்சு குடுத்து பாருங்க. வீட்ல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இல்ல கார சட்னி கூட கூட நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். மெயினா இதுக்கு அந்த பெருங்காயத்தூளு, இஞ்சியும் போட்டுக்கோங்க. தோசை நல்லா வாசனையாவும் இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த அடை தோசைய உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். தேங்க் யூ.